கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். அருமையான இந்த நல்ல காலை வேளைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். காலையில் தேடுவோர் என்னை கண்டடைவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதிகாலை நேரத்தில் நாம் கர்த்தரை தேடுவோம், அவர் நமக்கு தென்படுவார். இந்த வேளையில் நாம் தியானிக்கும்படியாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43வது அதிகாரம் 25வது வசனம். நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 103:12 வசனத்திலே பாவத்தை குறித்து சொல்லும்போது, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கி விட்டார் என்று பார்க்கிறோம். நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். சங்கீதம் 32 முதல் வசனம் படிக்கிறோம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். நாம் பாக்கியவான்களாக பாக்கியவாட்டிகளாக ஆண்டவருடைய சமூகத்திலே காணப்பட இந்த நாளில் கர்த்தர் நமக்கு அருள் புரிவாராக. ஜெபிப்போம். எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களை பரிசுத்தமாக்குகிற எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம். அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேளைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நீர் கர்த்தாவே எங்கள் மீறுதல்களை எண்ணாமல் இருக்கிறீர். எங்கள் பாவங்களை மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவாய் விலக்கி விட்டீர். அப்பா, நீர் எங்களை பரிசுத்தமாக்குகிற தேவன். இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பரிசுத்தத்தை வாஞ்சித்து உம்முடைய சித்தத்தை செய்ய கிருபைகளும் இவர்களை ஆசீர்வதி. இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.